அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம் தெரியுமா உங்களுக்கு? இப்ப இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா வந்திருக்காங்க, காயல்பட்டினத்துக்காரங்க. இதை மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்புறமா நிறைய நகை வச்சிருக்காங்க. முஸ்லிம்கள்ல பொம்பளை நகை அவ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். சொத்து அப்படிதான், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாரும் பங்கு கேட்க முடியாது. அந்த உரிமை இருக்கு பெண் சொத்துக்கு. எங்க அம்மா 5 பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அது எங்க சொல்றேன் பாருங்க. நான் என் நகை எல்லாம் சுல்தானாவுக்கு தான். என் பேர் சுல்தானா, பர்வீன் சுல்தானா, வீட்டில் சுல்தானான்னு. என் அண்ணன் இப்படி கேட்டான், ஏன்? அவனுக்கு 2 பெண் குழந்தைகள், எனக்கு ஒரு பையன்தான். ஏன் அப்படின்னா, என் தங்கச்சி இல்லை, அது சும்மா சொல்கிறாங்கண்ணா. அம்மா சொன்னாங்க, சும்மா சொல்லலை, அவளுக்கு தான். எங்கள் அக்கா கேட்டா, ஏன் ஏன்? அம்மா சொன்ன பதில சொல்லிடுறேன். அவங்க சொல்கிறாங்க, அவ ரொம்ப அன்பான பொண்ணு. சரியா? முதல் ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், அவ எப்பவுமே என்னை கோவப்படுத்தினதில்லை. கெட்டந்து எந்த கெட்ட வார்த்தையும் அடியும் அவ வாங்கினதில்லை. நான் கீழே உட்காந்துருந்தா அவள் மேலே உட்கார மாட்டா. நான் உட்காந்துருந்தா அவள் கால் நீட்டி என்னை அவமானப்படுத்த மாட்டா. நான் என்னுடைய இருப்பை அவள் ஒவ்வொரு வினாடியும் மரியாதையாக இருப்பா. இப்போ இல்லை, அவளுக்கு உணர்வு வந்ததிலிருந்து என் மேலே அவளுக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப அன்பு. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதெல்லாம் காரணம் இல்லை நகை கிடைக்கிறதுக்கு. என்ன காரணம்னு பாரு. ஒரு நாள் எங்க அம்மா பெரிய ஒரு பீரோவை தள்ளி ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. எங்க அப்பா அப்படி பார்த்துட்டு கடந்து போயிட்டாரு. என் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கு. நான் 3-4 வயசு ஓடி வந்து அம்மா கிட்ட நின்று அந்த பீரோவை அவங்களோட சேர்ந்து தள்ளி இருக்கேன். நம்பர் 1. அப்புறமா அதிலிருந்து இது வரைக்கும் என்னுடைய தாய் ஏதாவது ஒரு வெயிட்டை கையில் தூக்கினாங்கன்னா நான் அவங்கள தூக்க விட்டதே கிடையாது. நான் போய் தூக்கிக்குவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய, தன் துணையின் கையில் இருக்கக்கூடிய வெயிட்டை தூக்கிக்கதோ அவர்கள் மரணம் அடைகின்ற வரைக்கும் அவர்களை அதை பார்த்துக்கொள்ளும். நம்ம கிட்ட வெயிட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம சாவர வரைக்கும் அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப சூட்சமான விஷயம், சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என் குழந்தை அவ என் வலி தெரிஞ்சவ, என் மேல ரொம்ப பாசம், அவளுக்கு அன்பு அவளுக்கு, அதனால என் நகைலாம் அவளுக்கு தான். இப்ப புரியுதா? அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், நகை எல்லாம் கிடைக்கும். நகை கிடைக்கும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். அதோடு சேர்ந்து ஆசீர்வாதமும் கிடைக்கும். அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம். அன்பா நீங்க இருங்களேன், எவ்வளவு பெரிய கனவாக இருந்தாலும் அந்த கனவை நோக்கி அந்த அன்பு உங்களை இழுத்து செல்லும். அடிமையாக இருத்தல் அல்ல, ஏமாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பில் இருப்பதல்ல, பலவீனமாக இருப்பதல்ல அன்பு. மிக உயர்ந்த இலக்கை நோக்கி நடைபயில வேண்டும் என்றால் அழகரசன் சார் சொன்ன மாதிரி தான், மனதிலே ஈகோவை விட்டுடுங்க. கனவினுடைய எல்லையை நீங்கள் தொட வேண்டும் என்றால் ஒன்றும் இல்லைங்க. முஸ்லிம்களுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு, கடவுள் கிட்ட வேட்கை நடத்துறது. கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள். தமிழ் என்கின்ற ஒரு எல்லையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் இறை வேட்கை நிகழ்த்த வேண்டுமா, கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற அந்த பாட்டை, பாரதி எழுத பாட்டை கடவுளுக்கு முன்னால் நின்று சொல்லுங்க. பெரிய இறை வேட்கை அது. மனதில் உறுதி வேண்டும், வாழ்க்கையில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், காரியமாவது விரைவில் வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மண் பயனுற வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். என்ன வார்த்தை அது! நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லையை நாம் நிர்ணயித்துக் கொண்டே போவது பணம் அல்ல, பதவி அல்ல, செல்வாக்கு அல்ல, புகழ் அல்ல, ஆரோக்கியம் அல்ல. இது எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெறுதல்.
தன்னிறைவு பெறக்கூடிய அந்த எல்லையை போய் தொட்டு நிற்றல் சரியான கனவு அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். எனக்கு என்னமோ அதுதான் இந்த இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் கரெக்டா செலுத்திட்டு போவோம்னு நினைக்கிறேன். பெரிய கனவு அல்ல, சரியான கனவு. எது நம்முடைய சரியான கனவு? பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு சிந்தனை எனக்கு வந்து சேர்ந்தது. எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஆசை. சூட்சமா ஒரு வார்த்தை சொல்றேன், மனதின் ஆழத்திற்குள் நீ எதை தேடுகிறாயோ, அது எதுவாகவும் இருக்கட்டும், அது மரணமாக இருக்கட்டும், அது ஆசையாக இருக்கட்டும், ஒரு பெண் மீது ஒரு ஆண் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பாக இருக்கட்டும், ஒரு செல்வமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், மிக மிக ஆழ் மனதிலே நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் சத்தியம். ஆழ் மனதிலே நீ தேடக்கூடிய விஷயங்களை மறுபடியும் அதை உன் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வல்லமை உன்னுடைய ஆழ் மனதிற்கான அந்த ஆற்றலுக்கு இருக்கிறது. நீங்க எதை தேடுறீங்க? உங்கள் ஆழ் மனதிலே அந்த ஆசை இருக்கிறதா? ஆழ் மனதிலே, அது ஆழ் மனது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது ஆழ் மனது இல்லை. நம்மையும் மீறி அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை, அந்த ஆழ் மனசுக்குள்ள போகும். அது உங்களை தேடி வரும். என்னன்னு தெரியல. சில விஷயங்களை சில பேர் சொல்லுவாங்க, மேடம் உங்களை நான் இங்க பாப்பேன் நினைக்கவே இல்லை மேடம், ஆனா டெய்லி மேடம் உங்க பேச்சை கேட்பேன் மேடம். டெய்லி கேட்டு யோசிச்சல இதை வந்து நின்னுட்டேன் பார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ரூமி இதை சொல்லுகிறார், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் ஹைட்டு, அந்த நார்மலான லேடிஸ் மத்தியில் நான் கொஞ்சம் ஹைட்டு. எனக்கு எப்பவுமே இந்த திருவள்ளுவர் பஸ்ஸில் உட்காந்துட்டு போனோன்னா பயம், அவன் பிரேக் பட்டானா கால் முட்டி இடிக்கும், முட்டி உடஞ்சிருமோ, எப்போ பார்த்தாலும் பயம். ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா 2 வீலரில் போனேன், கீழே விழுந்த முட்டி உடஞ்சு போகுது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. எண்ணங்களில் பலம். நீ எதை உன்னையும் மீறி நீ எதன் மீது நாடி போகிறாயோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறனா, அதை கண்ட்ரோல் பண்ணு, அதை கொண்டு வா, அதை கொண்டு வந்து நிறுத்து. அதுதான் சரி. ஓஷோ சொல்கிறார், ஒருவன் மரணம் அடைகின்ற பொழுது தன் 9 வயது சிறுவனை அழைத்து சொன்னானாம், நான் சொல்லுவது இப்பொழுது உனக்கு புரியாது, ஆனால் ஒன்று சொல்கிறேன், மனனம் செய்து எனக்கு திருப்பி சொல், 3 முறை சொல் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மரணம் அடைந்தானாம் ஒருவன். அந்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னை யாரேனும் கோபப்படுத்தினால், என்னை யார் கோபப்படுத்தி இருக்கிறார்களோ, என்னை எந்த சூழல் கோபப்படுத்தி இருக்கிறதோ அந்த சூழலிடமும் அந்த மனிதனிடமும் நான் சொல்லுவேன், 24 மணி நேரம் கழித்து வந்து உன்னை நான் சந்திக்கிறேன். 24 மணி நேரம் கழிச்சு உன் மனசு எதை சொல்லுதோ அதை செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாராம். 9 வயது சிறுவனுக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் ஆழமாக நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது வினாடிகள் தான் வாழ்க்கையில் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. வினாடிகளில் தான் பிழை செய்கிறோம். காலம் எனும் பேரேடு தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆறவங்களை பாருங்க, ஒரு வினாடி, ஒரு நிமிஷம் ட்ரெயின் மிஸ் பண்ணவனை கேளுங்க, ஒரு நாள் சீனியாரிட்டி விட்டவனை கேளுங்க, ஒரு வருஷம் ஃபெயிலானவனை கேளுங்க. ஒன்றுதான் அந்த பொழுது, அது கடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். இந்த வினாடியை நீங்கள் அறுவடை செய்யுங்கள். இந்த வினாடியில் நீங்கள் எதை உன்னதமாக நினைக்கிறீர்களோ அதற்கு பக்கத்தில் போங்க. தகுதி வேறு, ஆசை வேறு. எல்லாத்துக்குங்க ஆசைப்படலாம், தகுதி வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள்.
இந்த கனவு மெய்ப்படங்கிறதுல உங்களுக்கு அளிக்கக்கூடிய மிக நுட்பமான பாடம் இதுதான். ஆசைப்படுங்க, தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள்.